அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மற்றொரு சவுத் சைஃப் மூலமாக உங்களுக்கு ஒரு பதிவை விடு வருகிறேன். இன்று 1 மே மாதம் சர்வதேச தொழிலாளர்கள் தினம், விடுமுறை தினம். 1 மே மாதம் 2026. உலகம் முழுவதும் இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த மேடை தொழிலாளர் தினத்தை. இங்கு நான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை, தொழிலாளர் உரிமைகளையும், தொழில் கொடுப்பனவர்கள் முதலாளிமாருடைய கடமைகளையும் கொஞ்சம் ஒரு விவரமாக சொல்லத்துக்கு டைமில் ஒரு 5 நிமிஷத்தில் பேசுகிறேன். ஒரு ப்ரீஃப் ஒன்று தான் ஆரம்பித்தாள். இன்று எமது சமூகத்திலே நடுத்தர வர்க்கத்தினர், ஏழைகள் உண்மையிலே பல இடங்களிலே தொழில் புரிந்து வருகிறார்கள். கடைகளிலே, நிறுவனங்களிலே. இந்த நடுத்தர வர்க்கத்தினருடைய உரிமைகள் அங்கே சரியாக நாங்கள் கொடுக்கப்படுவதில்லை. கவலையான விஷயம். உண்மையில் அவர்களோட அதாவது என்னது, ஸ்ரீலங்கா லேபர் லோ படி இன்டர்நேஷ்னலி கூட அவர்களோட தொழில் டைம் என்னன்னா 8 hours, 8 hour. 8 hourக்கு மேலே வேலை செஞ்சால் ஓவர் டைம், மேலதிக கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும். சனிக்கிழமை ஹாஃப் டே, அதில் ஃபுல் வேலை செஞ்சால் சம்பளம் கொடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆஃப், அதில் வேலை செஞ்சால் சம்பளம் கொடுக்கணும். வேறையா ஓவர் டைம், போயில் வேலை செஞ்சால் இப்படி விடுமுறைகளில் அவர்கள் மேலதியாக கொடுக்கணும் வழங்கப்பட வேண்டும். இங்கே கவலையான விஷயம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கி ஒரு வேலைக்கு போகிறாரு, கடைக்கு போகிறாரு, அவருக்கு வேலைக்கு போனால் சம்பளம், வேலை போகாட்டி சம்பளம் இல்லை. இப்படி ஒரு லோ இல்லை. மாதாந்த சம்பளம் கொடுக்கணும். ஏன்னு சொன்னால் அவர் லீவ் எடுக்கலாம். லேபர் லோ படி 14 நாள் பிரத்யேக விடுமுறை கேஷுவல்ஸ் இருக்குது, 7 நாள் மெடிக்கல் லீவ் இருக்குது. இதெல்லாம் வித் பே. அங்கே சம்பளம் வெட்டி இல்லை, கடைக்கு போனால் வேலை போகிற இதெல்லாம் லேபர் லோ சட்டம், சர்வதேசம் அங்கீகரிக்கப்பட்டது. அவன் அந்த துவசவசமாக அங்கே போனால் சம்பளம், போகாட்டி சம்பளம் இல்லை. இப்படி இயலாது. அடுத்தது ஊழியர் சேம லாப நிதி, எம்ப்ளாயி ட்ரஸ்ட் ஃபண்ட், எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட்ஸ், இது 2 இருக்குது. இந்த ஃபண்டுக்கு நாங்கள் அவர்களுடைய அக்கௌண்ட் திறந்து லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் எங்களோட கொடுப்பனவுகளை அனுப்பி வைக்குவோம். இது அந்த காசு அவர்கள் எப்போ எடுக்கலுமென்னு சொன்னால் 55, 60. அப்போ அவங்களுக்கு வேலை செய்யலாம் போகிற ஒரு காலம் வருது. 55, 60 ஆகுள்ள வேலை செய்யலாம், அதாவது ரிட்டையர்டு ஏஜ் வருது. வந்தால் அந்த டைமில் அவருக்கு அந்த காசை எடுத்து ஏதாவது செஞ்சு கொள்ளலாம். 10-20 வருஷம் வேலை செஞ்சு அவர் பெரிய கணக்கு வரும். ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் பெருசோ கிடைக்குது. இல்லைன்னு சொன்னால் அந்த மனுஷன் 55, 60 வருஷம் வேலை செய்கிற அதோட வயசு மொலார் மாதம் ஆஜர் அவங்களுக்கு வேலை அந்த நானாம் அங்கிள் எல்லாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு வேலை செய்ய இயலாதடியே நான் அப்போ நின்றுக்கோங்கன்னு ஏதாவது ஒரு கணக்கை கொடுத்து அவர் ஓரமாக்குறது. இது ஒரு உண்மையில முறையல்ல. திடீரென நிப்பாட்டுறது. லேபர் லோயும் படி 1 month நோட்டீஸ் கொடுக்கணும். இன்றைக்கி 1ஆம் தேதினா உங்களுக்கு ஏப்ரல், மே, ஜூன் 1ஆம் தேதிக்கு வரைக்கும் அவர் டைம் கொடுக்கணும். 1 month நோட்டீஸ் கொடுக்கும். அதுக்குள்ளே அதுக்கு பிறகு நீங்கள் ஜொப் ஒன்று தேடிக்கொள்ளலுமென்று. அந்த நிலைமையும் இல்லை. மிச்சம் கவலையான விஷயம். அப்போ அங்கே உரிமைகள் பறிக்கப்படுகிறது. எம்ப்ளாயர், தொழில் கொடுப்பனர் அங்கே உரிமைகளை மறுக்கிறது. ஆகவே சவர்களே, நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நாங்கள் ஒரு டிரைவிங் பண்ணிக்கொண்டு போகிற நேரத்தில்
நாங்கள் ஒரு டிராஃபிக் ரூல்ஸை மீறுறோம். உதாரணம் எடுப்போமே, ஒரு சிங்கிள் லைனோ டபுள் லைனோ க்ராஸ் பண்ணி போயாச்சு, போலீஸாக டிராஃபிக்கால் பிடிச்சாச்சு. பிடிச்ச பிறகு நாங்கள் லைசனை கொடுக்காம ஏதாவது பிரைப் பகா கொடுக்குறது, அதை கொடுத்துட்டு நாங்கள் அங்கேருந்து கலந்து வாருது. நாங்கள் தப்பினோம் அல்ஹம்துலில்லாஹ்னு கொண்டு வாருது. இல்லை, நாங்கள் நாட்டு சட்டம் டிராஃபிக் ரூல்ஸை மீறுறதும் அல்லாஹ்கிட்ட பாவம், அரசாங்க சட்டத்தை மீறுறது அல்லாஹ்கிட்ட பாவம். அப்போ இங்கே 2 பாவம் நடக்கிறது. நாங்கள் அதினை பிள்ளையாக போனது, நிப்பாட்டினது, அங்கே அது ஃபைன் எழுதப்படுகிறது, நாங்கள் பகா கொடுத்த பாவம். அடுத்தது மறுமையிலேயும் அதுக்கும் பதில் சொல்லணும். அதே மாதிரி தான் இங்கே தொழிலாளர்களோட விஷயத்திலேயும் நாங்கள் செய்யக்கூடிய பிழைகளால் அல்லாஹ் தஆலா மறுமையில் கேட்பார். அப்படி உரிமையை கொடுப்போம். அல்ஹம்துலில்லாஹ். என்னன்னு சொன்னால், இன்றைக்கி அவர்கள் முதலாளிமார் இருக்கிறார்கள், நோம்பில் நல்லா கவனிக்கிறாங்க, ஒரு குடும்பத்தை கல்யாணம் கொண்டு வந்தால் கவனிக்கிறாங்க, ஒரு வீடு வாட்டு கட்டி ஏதாவது குறைபாடு எல்லாம் செய்ய அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் போதுமானவன், அவர்கள் அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். ஆனால் அதை விட அது நல்ல விஷயம், அது செய்யத்தான் வேணும். அதே நேரத்தில் அவர்களோட உரிமைகள் இருக்கிறே, இபிஎஃப், இடிஎஃப், லீவ், இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கும். நாங்கள் இல்லாட்டி இங்கே தப்பின மாதிரி இல்லை, மறுமையிலையும் அல்லாஹ் தஆலா பிடிப்போம். ஏன்னா நாங்கள் நாட்டு சட்டத்தை மறிக்கணும், இல்லாட்டி அல்லாஹ் கிட்ட தண்டனைக்கு. இன்ஷா அல்லாஹ் இத்துடன் எனது சவுத் அஸ்ஸாக் மூலமான பதிவை இந்த சர்வதேச தினமன்று, சர்வதேச தொழிலாளர் தினமன்று முன்வைத்து விடைபெறுகிறேன். இன்னும் ஒரு சவுத் அஸ்ஸாக் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறலாம். சைஃபுல்லாஹ் ஜாஹித். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.